இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 7:15. குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பலர் எழும்பலாம், தீமையான காரியங்களை செய்யலாம், குழிய வெட்டலாம், வெட்டின குழிய இன்னும் ஆழமாக்கலாம். நீங்க வேலை பார்க்கிற ஸ்தலத்துல பயங்கரமா உங்களுக்கு விரோதமாய் எழும்பி கொண்டிருக்கிறார்கள். நீங்க ஊழியம் பார்க்கிற இடங்களில் உங்களுக்கு விரோதமாய் பல தீமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, தான் வெட்டின குழியில தானே விழுந்தான் என்று. பிரியமானவர்களே, வேதத்துல பார்க்கிறோம், எஸ்தருக்கும் யூத குலத்துக்கும் மொர்தகாய்க்கும் விரோதமாய் ஆமான் எழும்பினான். குழிய வெட்டுகிறான், தூக்கு மரத்தை ரெடி பண்ணுகிறான், எப்படியாவது மொர்தகாயை கொன்று போடணும், யூத குலத்தையே அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா கர்த்தரை நோக்கி பார்த்த அவர்கள் முகங்கள் வெட்கப்படல. 3 நாள் அல்லும் பகலும் புசிக்காம குடிக்காம தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபித்தார்கள். நடந்த காரியம், எந்த தூக்கு மரத்தை ஆமான் ஆயத்தப்படுத்தியிருந்தானோ அதே தூக்கு மரத்துல ஆமானை கொன்று போட்டதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்டு கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு விரோதமாய், உங்க குடும்பங்களுக்கு விரோதமாய், உங்க தொழிலுக்கு விரோதமாய், உங்க வியாபாரங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். ஜெபிப்போம். நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. குழியை வெட்டி ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் என்று வாசிக்கிறோமே. தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வியாபாரங்கள் தொழில்களை ஆசீர்வதிங்க. விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காமல் போகும்படியாக ஜெபிக்கணும். கடன் பாரங்களை மாற்றுங்கப்பா. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களை பாதுகாத்து கொள்வீராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் தாங்கி நடத்துகிறபடியினால ஸ்தோத்திரம். தேவைகளை சந்திங்கப்பா. பண தேவைகள், பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. எக்ஸாம் செலுத்தியிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்க உதவி செய்யுங்கப்பா. பலவீனத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும். கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா எங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக, உங்களை ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, ஜெப உதவிக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃபோன் நம்பர்ல எங்களுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி ஜெப விண்ணப்பங்களை சொல்லலாம். நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.